பயன்படுத்தலாம். இது வந்து மூலிகை வந்து மோகன மூலிகை. இதை வந்து மோகன மூலிகைன்றது வந்து பார்த்தோன்னா யார் ஒருவர் வந்து இந்த மூலிகை வச்சிருக்கிறாங்களோ எல்லாமே மோகிக்குன்னா நம்மளை பார்த்து அப்படியே மயங்கி ஆக்கட்டல், அப்படியே மோகனமாகி நம்ம மேலே காதல் வந்து அப்படியே இழுக்கும். இதுதான் இதோடைய ரகசியம். அதே மாதிரி இதை வந்து பார்த்தோன்னா இன்னொரு விதம் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பூவை வந்து பௌர்ணமி பூவையும் இதோடைய வேறு பௌர்ணமி நாளில் முறைப்படி காப்பு கட்டி இந்த இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இது வேரையும் பூவையும் வச்சு பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. எரிச்சிட்டு இதுக்கு வந்து அரகஜா, புணுகு, கோரோஜனை இதெல்லாம் ஒஸ்தி போடணும். சின்பலெல்லாம் போட்டால் வேலை ஆகாது. சின்பலாக போட்டு பண்ணாங்கன்னா குங்குமப்பூலாம் பியூர் போடணும். இதெல்லாம் போட்டு தேன் போட்டு அரைக்கணும். தேன் போட்டு அரைச்சி இந்த மையை அரைச்சிட்டு இந்த மையை நீங்கள் மோகினி மந்திரம், ஏன்னா இது வந்து மோகினிக்கு ரொம்ப இடத்த கை, இது மோகினிக்கு எச்சினிகளுக்கெல்லாம் ரொம்ப டாப்புங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா மையை அரைச்சிடணும். மையை அரைச்சிட்டு உரு கொடுத்துட்டு இந்த மையை எடுத்து கணவன் மனைவி இல்லை அவர் ஆண் பெண் நான் செய்வதில்லை, இருந்தாலும் சொல்லிட்டேன். கணவன் மனைவிக்கு எப்படியாப்பட்டவங்க இருந்தாலும் சரிங்க, ஒரே அதான் நான் சொல்கிறேன்னே, உடனே வசியம் அல்லாங்க. பிரிஞ்சு போனவங்கள கூட உடனே இழுத்துன்னு வரக்கூடிய ஆற்றல் இது கொண்டு அந்த மோகினி வச்சு விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த மையை யார் ஒருவர் நெத்தியில் வச்சுட்டு ஒரு மனைவி கூட இருந்தாங்கன்னா லைஃப் ஃபுல்லாக மனைவி அடிமையாக இருப்பாங்க. அதே மனைவி வந்து நெத்தியில் புருவத்தில் வச்சுட்டு கணவன் கூட சேர்ந்தாங்கன்னா அப்படியே இல்லை, கணவன் லைஃப் ஃபுல்லாக அடிமையாக இருப்பாங்க. சண்டை சச்சரிவே இருக்காது. இது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இது மர ஊமத்தன்னுவாங்க. இந்த இதில் வந்து பல ரகசியங்கள் இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த மைய இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போ ஒரே வீட்டில் வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க. ஒன்று பெண்ணுக்கு பிடிக்காது, இல்லை பிடிக்காம என்ன பண்ணுவாங்க, கெட்ட சேர்த்த மாட்டாங்க உடல் இருக்கும். அப்போ கெட்ட சேர்த்தாதவங்களை இந்த மையை யார் ஒருத்தர் பயன்படுத்துறாங்க அவங்க மேலே மோகம் வந்து அவங்களே கூட தானே தேடி வருவாங்க. அந்த லெவலுக்கு இருக்கும் இந்த இது. ஏன்னா மோகனன்றது அப்படியே காம உணர்வுகளை தூண்டி விட்டு அப்படியே ஒருத்தர் ஒன்றா சேர்த்து விட்டுருவோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு காம உணர்வே இருக்காம பெண்கள் தொட விட மாட்டாங்க. ஏன்னா நிறைய எங்கிட்ட வராங்க, இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த கல்யாணம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டா ஒரு மாதிரி இருக்கும், கூட்டம் சேர்ந்து. அதனால ஏன்னா பல லட்சம் செலவு பண்ணிப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, டாம் தூம் சாருக்கா பாட்டில் பிரியாணி இது போடுவாங்க. ஆனால் பார்த்தோன்னா வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா சீரழிஞ்சிட்டு சேர்த்தாமல் இருக்காங்க. உடனே டைவர்ஸு பிரச்சனை இப்படியே போகும். இப்படியாப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மையை கொடுத்தா அடுத்து ஒரே கொஞ்சம் அதான் சொல்கிறேன், இது உடனே ரிசல்ட் பார்க்கலாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போடணும். நீங்கள் என்ன பண்ணுறேன்னா எல்லாம் ஏதோ ஒன்று போட்டு அரைச்சிடக்கூடாது. இதெல்லாம் பியூர் ஒரிஜினல் புணுகு, கோரோஜனை இதெல்லாம் நீங்கள் மைக்கே நிறைய செலவு பண்ணால் தான் நம்ம சொல்கிற விஷயம் பழிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறாங்க, சும்மா போய் லோக்கலில் வாங்கிட்டு வந்து போட்டு வேலை செய்யலன்னு சொல்லக்கூடாது. பியூர் ஒரிஜினலை போட்டு வேலை செய்யலாம். ஆனால் மந்திரமே இல்லாமல் கூட ஒரு ஆளுக்கு 25% 50% இது வேலை செய்யும். ஆனால் மந்திரத்தை வச்சு பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்படியாப்பட்டவங்களும் சரி, இந்த காமம் இல்லாதவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த மூலிகை பயன்படுத்தினா காமம் வந்துடும். ஏன்னா இது வந்து மோகனமாகும். எப்படின்னா இந்த மையை வச்சாவே என்ன பண்ணணும்னா நம்ம அந்த காலத்திலலாம் பார்த்தோன்னா இந்த புழல் ஊதுவாங்க, அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு போத நிலை மயக்க நிலை இருக்கிற அந்த மாதிரி இந்த மையை வச்சாவே நமக்கு அப்படியே மோகனம் மாதிரி அப்படியே ஒரு மாதிரியா இருக்குவாங்க. அப்போ அந்த இதில் அவன் என்ன ஆகினாங்க, அப்படியே மோகனமாகி வசியமாயிருவாங்க. எப்படியாப்பட்டவங்களை கணவனுக்கு மனைவி கணவன். ஏன்னா ஸ்பெஷாலிட்டி இது வந்து கணவனுக்கு மனைவிக்கு தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இது வந்து அப்படியே மோகனமாகக்கூடிய விஷயம். அதே மாதிரி மன்மதல் நீலை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மையை வச்சவே காம உணர்வுகள் கம்மியாக இருக்கிறவங்களை கூட காம உணர்வுகளை தூண்டி விடும். அப்படியேப்பட்ட இது அவ்வளோ ஒரு அதிசயம் இருக்குது இதில். இதுக்கு உண்டான மந்திரத்தை மோனி மந்திரங்கள் ஜபிச்சிங்கன்னா இன்னும் பார்த்தோன்னா அப்படியே காமநிலை உருவாக்கி கணவன் மனைவி அன்னோனியமாக இருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா யார் ஒருத்தர் வந்து இந்த அரசியலுக்கு கூட பயன்படுத்தலாம், மக்கள் கூட்டம் என்னன்னு படுத்தலாம், அதே நடிகர்கள் படுத்தலாம். அழகு நிறைய பேர் அழகு இந்த பார்த்தோன்னா இதெல்லாம் பார்த்தா தொலைவு எப்படி இருக்குது, இதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே அழகாக இருக்கும். இந்த முகம் வசிய மையெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். யார் ஒருத்தர் அழகு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து இந்த ஒரு மையை எடுத்து நெத்தியில் வச்சுன்னு வந்தாங்கன்னா 4 அடியில் பார்த்தோன்னா அப்படியே அழகுகள் குவியும். கருப்பாக இருப்பாங்க, கலையாக இருப்பாங்க, அவங்கள சரி செய்யவே மாட்டாங்க. அப்படியே பட்டவங்க வச்சா கூட இந்த மையை பார்த்தா அப்படியே மோகிக்கும். ஒருத்தன் பார்த்தானா கூட அந்த மோகனமாகி அப்படியே மயங்கி உடனே கல்யாணம் பண்ணுவான். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவான். ஆண் வசியம், பெண் வசியம், அதே மாதிரி முகவசி இதுக்கெல்லாம் வந்து பயன்படும். இதே மாதிரி இந்த மூலிகை வந்து யார் ஒருவர் கண்டினியூ வச்சுன்னு வராங்களோ கண்டிப்பாக அவங்களாம் வந்து சாதாரண மனிதரை இருக்கவே முடியாது. என்னை பொறுத்தவரையும் இதெல்லாம் வந்து நான் ரகசியமாக பயன்படுத்தக்கூடிய மை. இந்த மையை யார் ஒருத்தர் வருடக்கணக்கில் வச்சுன்னு வராங்களோ
அவங்க பின்னாடி ஒரு கூட்டமே இருப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தோன்னா வெற்றிக்கு உண்டான யோகத்தை தரக்கூடிய விஷயம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பயன்படுத்திடலாம். அந்த நடிகருங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே வந்து நடிகையில் வந்து பெண் நடிகைங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த சீரியல் நல்லா டாப் வரணும், நல்லா பார்க்கறதுக்கு கிளாமராக இருக்கணும், அழகு வேணும். நிறைய பேர் போய் அழகுக்காக பல லட்சம் செலவு பண்ணுறாங்க உண்மையிலே நடிகைங்கெல்லாம் கூட. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த இதில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது இயற்கையாகவே உங்களை அப்படியே உருவாக்கி விடும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பார்த்தாவே அப்படியே திரும்புவாங்க. உண்மையிலே பெண்களே வந்து அப்படியே நம்ம மயக்காக்கூட்ட ஆண்களே வந்து ஆண்கள் வச்ச பெண்கள் பார்ப்பாங்க, பெண்கள் வச்ச ஆண்கள் பார்ப்பாங்க. அவ்வளோ பவர், அவ்வளோ அற்புதமான மை. யார் ஒருவர் இதை இந்த மையை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு படையே இருக்கும். என்னை பொறுத்தவரை ஒரு படை பின்னாடி படையும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ வசியம் மோகனம் இந்த ரெண்டு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும். இந்த ரெண்டை வச்சு ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு சாதாரணமாக போயிடலாம். ஏன்னா இந்த ரெண்டு இது யார் ஒரு மனிதன்கிட்டதோ எல்லாமே கண்டிப்பாக கம்பல்சரி வந்துடும். ஏன்னா வசியம் தான் இந்த உலகத்தில், மோகனம் வசியம் ரெண்டும் ஒரே இதுதான். இது ரெண்டும் பார்த்தோன்னா ஒன்றா பின்னி இருக்கும். ஏன்னா மோகனன்றது வந்து கணவன் மனைக்கு ரொம்ப அற்புதமும் வேலை செய்யும். அதே மாதிரி மக்களை மோகிக்க செய்யும். மக்களை எப்படியாப்பட்ட மக்களையும் நம்மளை வந்து அப்படியே கவர பண்ணக்கூடிய மூலிகை இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை. இது வந்து பார்த்தோன்னா எல்லாமே பயன்படுது. இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய உடம்பு ரீதியாக வந்து மூலிகைக்கு பயங்கரமாக பயன்படுது. நிறைய இதை மூலிகை கூட பயன்படுத்தலாம். ஏன்னா மூலிகை பற்றி பேசுனா இது நிறைய மனிதனுக்கு நிறைய நோய்களை குணப்படுத்தும். ஆனால் அது வந்து நான் தனியாக இன்னொரு முறை பதிவில் போடுறேன். இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த பூவும் இதில் இருக்கிற வேரும் ரொம்ப ரொம்ப விசேஷமான இது. இதை யார் ஒருத்தர் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வேரை எடுத்து நம்ம வந்து தாய்த்தலை போட்டு இடுப்பில் கட்டிட்டு மனைவியோட உடல் ஒரு குழந்தை அதிக நேரம் கொள்ளலாம்ன்றது இதில் அந்த மோகிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அதே மாதிரி பெண்கள் கூட ஆண்கள் சரியா சேர மாட்டேன்றாங்கன்னா அவங்களும் இதை வந்து என்ன பண்ணணும்னா இடுப்பு மேலே இதை கட்டிக்கினாங்கன்னா அப்போ என்னன்னா அதிக நேரம் ஈடுபடக்கூடிய விஷயம் இருக்கு. இந்த வேருக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. இதை வந்து மூலிகை பொடியோ இதை சாப்பிடக்கூடாது. இது வந்து பார்த்தோன்னா இது சாப்பிட்டாவே மோகம் அப்படியே மயக்க நிலை வரும். இதை வந்து யாரும் சாப்பிடக்கூடாது. இதை தாய்த்தை தான் அணியணும். தாய்த்தை அணியணும், மைய அணியணும். மைய அணிஞ்சு நீங்க வலது புருவத்திலையோ இல்லை இதுலையோ தடவின்னு போனாங்கன்னா கண்டிப்பா எப்படியாப்பட்டவங்களும் வசியம் ஆவாங்க. வசியம் ஆகாதவங்களே கிடையாது. இதை நல்லா உட்காந்து நீங்க பண்ணங்கன்னா கண்டிப்பா இதை சாதிக்கலாம். அதே மாதிரி இந்த மோகினிங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வசியம் பண்ணணும், உடனே நமக்கு வசியம் பண்ணணும் நினைக்கிறவங்கலாம் இந்த மூலிகையும் இந்த பூவும் இருந்தா போதும். உடனே அந்த மோகினி அந்த குடுக்குள்ள ஆகணும். ஏன்னா நானெல்லாம் மோகினி நிறைய பேருக்கு இறக்கி கொடுப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த வேருங்களை வச்சு சாதாரணமா அப்படியே இறக்கி கொடுத்துருவேன். அதே மாதிரி எச்சினிங்களும் இதை வந்து வச்சு வசியம் பண்ணி இறக்கி கொடுக்கலாம். எச்சினிங்களும் இதை இறக்கிட்டா நமக்கு வந்து எச்சினிங்க மோகினிங்கெல்லாம் மனைவி மாதிரி ஆயிரும். ஆனா நம்ம வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணா நம்மளே இது பண்ணிடும். நம்ம வந்து கூட வந்து நமக்கு நின்று நல்லதே நடக்குன்னு நினைச்சு இதை இறக்கி மோகினியோ எச்சினியோ வச்சுக்கினா நம்ம சொல்ற வேலைகள்லாம் நடக்கும். பலிதமாக என்ன நமக்கு வேலைகள் செஞ்சு கொடுக்கும், அனைத்து வேலைகளும் செஞ்சு கொடுக்கும். இதெல்லாம் நிறைய பேர் அந்த காலத்துல மாந்திரிகவாதிகள்லாம் வந்து பார்த்தோன்னா அரசர்கள், மந்திரவாதிங்க, பெரிய பெரிய நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு எச்சினியோ ஒரு மோகினியோ இதெல்லாம் கூட வசியம் பண்ணுவாங்க. நிறைய படத்துல கூட பார்க்கலாம் பாருங்க. ஒரு எச்சினியை வசியம் பண்ணி வச்சுட்டு நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க. மோகினியை வசியம் பண்ணி நிறைய விஷயம் சாதிப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் இதை வசியம் பண்ணிட்டு என்ன வேலை சொல்றோமோ அதெல்லாம் நமக்கு மறைமுகமா அந்த தேவதைகள் செஞ்சு கொடுப்பாங்க. இதுல அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இதுல இருக்கிறதுலே முழுக்க வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப 100% இது டாப். இருக்கிறதுலே 100% டாப். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மூலிகை கிடையாது. நிறைய இடத்துல தேடினாதான் இது கிடைக்கும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகையில். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா இந்த வேருக்கு இயற்கையை மந்திரம் இல்லாமல் கூட வேலை செய்யும். முடிஞ்சா நீங்க வேரை எடுத்து பயன்படுத்திங்க. அப்படி இல்லைன்னா இந்த பூவும் வேரும் எடுத்து மைய அரைச்சி பயன்படுத்தின உங்க வாழ்க்கையில எல்லாமே ஜெயிக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயமும் நீங்க நினைச்ச காரியம் அத்தனையுமே உடனே நிறைவேறும். இந்த மூலிகைக்கு அதீத சக்தி உண்டு. இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நேரம் ஒரு தலை வந்து பார்த்தோன்னா மாறும். இது அவதாரம் மாறுற மாதிரி நைட்ல பார்த்தோன்னா இப்படி தூக்கிக்கும், பகல்ல பார்த்தோன்னா இப்படி தலை கீழே போட்டுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆரம்பத்துல எல்லோ இருக்கும், அப்புறம் போக போக கனகாமர கலரா மாறிடும். இதுல வந்து ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா விதவிதமா கலர்கள் கூட மாறும். பூவுகளே வித்தியாசமா மாறும். இதுதான் இல்லை, இது வந்து மர ஊமத்தை. இதை வச்சு பாருங்க, கிடைச்ச வச்சு யூஸ் பண்ணுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.